நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது காலம் தாழ்த்துதல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம். தலாபாக்கோ சலாம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, முதலில் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உருது மொழியில தழிம் ரோஷினி ஹாய் என்று நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது கல்வியே ஒளி என்று சொல்லிக்கிறோம். The education is the movement from the darkness to the light. அதாவது இருளில் இருக்கின்ற நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்வி. அதனாலதான் தமிழ்நாட்டோட வந்தாச்சு, எப்படியாச்சும் படிச்சிருங்கப்பா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் செய்யறேன், நீங்க படிச்சு முன்னுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றவங்க நீங்க உட்கார வச்சு நீ சோறு போடலாம் என்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய தலைவர்களுடைய பிறந்த நாளை, நினைவு நாளை ஏதோ ஒரு விதத்துல அனுசரிக்கிறோம், கொண்டாடுகிறோம், நாம் இதெல்லாமே செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது முதியோர் இல்லத்திற்கு உணவு தருகின்றோம், ரொம்ப சந்தோஷம். இல்லாதவர்கள் நம்மளால முடிஞ்சதை கொடுக்கிறோம். அதே நேரத்துல நம்மால் பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று நம்மால் ஒரே ஒரு நோட்டு புத்தகம், ஒரே ஒரு பென்சில் வாங்கி தர முடிஞ்சாலும் சரி, தயவுசெய்து இது வாங்கித்தாங்க. எல்லாமே கல்விக்கான ஒரு ஏணிப்படியாக அந்த பிள்ளைங்க நாளைக்கு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஒரு ஐபிஎஸ் ஆக வரும் பொழுது எங்க ஊர்ல இருக்க எம்எல்ஏ எனக்கு அன்னைக்கே பேனா வாங்கி கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையோடு எடுத்து சொல்லி, ஜோகரே சோபாயா என்று சொல்லுவாங்களே, அது போன்று அந்த மொழிக்கு ஏற்ப யார் எதை செய்கிறாரோ அதையே பெறுவார்.